ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரில் ஒரு சுவையான பூண்டு சட்னி பார்க்கலாங்க. இந்த பூண்டு சட்னியை ஒரு பூண்டு குழம்புனே சொல்லலாம். ஏன்னா சட்னி அப்படின்னா வெறும் தோசை, இட்லி, சப்பாத்தி இது கூட மட்டும் தான் சாப்பிட முடியும். ஆனால் இது வந்து அனைத்து கூடவும் சாப்பிடலாம். இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிக் பாஸில் இதை வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் கொஞ்சம் கூட சுவை மாறாமல் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து சாதம் கூட சாப்பிட்ற போது இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்லாம். நம்ம விஜய் சேதுபதி அவங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும்போது செஞ்சு கொடுத்து அவங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருந்தாங்க. அந்த ரெசிபியை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிக்கும். இதுக்கு மெயினான பொருட்கள் பார்த்திங்கன்னா மூணு பொருட்கள் தாங்க. சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் எதுவுமே காய்கறி இல்லாட்டு கூட பூண்டு மட்டும் இருந்தால் போதும், உடனே செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த பூண்டு சட்னி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 20 பூண்டு பற்கள் நான் எடுத்துக்கிறேன். ஒரு பவுலில் 20 பூண்டு பற்களை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த பூண்டு பற்களை வச்சு நம்ம எப்படி இந்த சட்னி பண்ணலாம், அதாவது இந்த குழம்பு பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஷ் வந்து பிக் பாஸில் ஒரு சீசன் வரும்போதும் ஒரு விஷயங்கள் வந்து பயங்கரமான ஃபேமஸ் ஆகும். அதில் இந்த பூண்டு சட்னியும் ஒன்று. ரொம்ப அடிக்கடி பேசப்பட்ட ஒரு சட்னி. 10 பூண்டு பற்களை இப்போ நம்ம தோல் எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ தோல் எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பொடிசாக கட் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் இல்லை தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், நீங்கள் வீட்டில் இருக்கும் இல்லையா, சாம்பார் தூள் அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை சாம்பார் தூள் எங்கிட்ட இல்லை, ஒரே எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுக்க தான் அரைச்சி வச்சுருப்போம் நாங்கள், என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் அரைச்சி மிக்ஸ் பண்ணதை சேர்த்துட்டு ஒரு 1/4லேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெயில் வந்து இந்த மாதிரி நான் இந்த பொடி ஐட்டங்களை நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக பபிள்ஸ் மாதிரி வருது. இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ண பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஒரு ட்ரையான ஒரு பக்குவத்துக்கு வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த பூண்டோட பச்சை வாசம் போயிட்டு மசாலா எல்லாமே அது கூட நல்லா மிக்ஸ் ஆகும். அந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் பொறுமையாக அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இது வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணியுமே நிறைய சேர்த்துக்கூடாது. ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கும் போது அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி நல்லா வந்து ஒரு ட்ரையாக இருக்க மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் நம்ம வந்து வதக்கிக்கலாம். அப்போ நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இது நல்லா அந்த மாதிரி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம சாப்பிட்றதுக்கு சாதம் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் சரி, இல்லைன்னா பார்த்திங்கன்னா இட்லி தோசை கூட சாப்பிட்டாலும் சரி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப டேஸ்ட் அதிகம் எதுக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் சாதத்துக்கு தாங்க சொல்லுவேன். ஏன்னா சாதம் கூட சாப்பிட அட்டகாசமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வத்த குழம்புல சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்டு. வத்த குழம்பு சாதம், இந்த பூண்டெல்லாம் வந்து பூண்டு சாதம் வந்து நார்மலாக கம்மியான பூண்டு சேர்த்து நம்ம பூண்டு சாதம் பண்ணுவோம். இந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த பூண்டு சாதத்தை விட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்குது. நீங்கள் இதை நல்லா கலரிட்டு நீங்கள் வந்து லஞ்சு கூட நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்க குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுத்து விடலாம். குழந்தைங்களுக்கு மட்டும் காரத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்கள் கொடுத்து விடலாம். பெரியவங்களாம் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட மாறாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா சுண்டி வரட்டும். அப்போ தான் வந்து இந்த பூண்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா அதோட ஃப்ளேவர்லாம் அப்படியே இந்த கிரேவி மாதிரி இருக்கு இல்லையா, அப்படியே இறங்கிடும். எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் டேஸ்ட் பார்த்தேன், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நான் மூடி வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நான் வந்து திறந்து காமிக்கிறேன். அதுதான் கரெக்டான பக்குவமாக இருக்கும். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நான் மூடி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ நல்லா ட்ரை ஆகிடுச்சு பார்த்தீங்களா. கீழே வந்து லேசாக வந்து லைட்டாக பிடிக்கிற மாதிரி வரும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லைனா ரொம்ப வந்து அடிப்பிடிச்சிடும், நம்ம டேஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும் இல்லையா, அதுக்காக. இப்போ பாருங்கள், நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன், நல்லா கலந்துட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்கணும். இதுதான் நம்ம சாதம் கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான டேஸ்ட். சப்போஸ் நீங்கள் இட்லி தோசை கூட சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு செகண்ட் ஸ்டேஜ் இருந்துச்சு பார்த்தீங்களா, கொஞ்சம் நல்லா கெட்டியான கிரேவி மாதிரி, அப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு
சாதம் கூட நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் சாதம் கூட போட்டு நீங்கள் வந்து கையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே அப்படியே சாப்பிடணும் போல் எல்லாருக்கும் ஒரு டெம்ட் ஆகும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வேறு எந்த பொரியல் எதுவுமே தேவையில்லை. ஒரு அப்பளம் இருந்தால் மட்டும் போதும். அதுவே இல்லைன்னா கூட இது சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதை தான் இல்லை பிக் பாஸில் செஞ்சு எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். ஓகே பை.